இப்படியா போட்டு பிள்ளைய அடிப்பாங்க? ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா சின்ன பசங்க தானே, அப்படி இப்படி தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டு. இல்லைங்க, இப்படியே விட்டுறக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். ஏய், சொன்னா புரியாதுடி, புரியுற வயசா இது, நீ வேற. சரிம்மா, நான் கிளம்புறேன். நாளைக்கு மேட்ச் இருக்கு. பார்த்துக்கோ. இதானப்பா சரவண வீடு. யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. சரவணன் யாரு? என் பையன் தான். என்ன விஷயம்? சரவணன் பேர்ல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட்டா? அது ஒரு சின்ன விஷயம், அதுக்காக யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? அதெல்லாம் தெரியாதுங்க. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னாருங்க. சரிங்க, நான் வரேங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரியான ஆளு, பாத்துக்கோங்க. ஐயா ஐயா, நான் வரேன், நீங்கள் போங்க, நான் வரேன், கண்டிப்பாக வரேன். சீக்கிரம் பையனை கூப்பிட்டு வாங்க. சரி, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். யோ, என்னைய பிள்ளைய வளர்க்குறீங்க? உங்க பொறுப்பில்லாத தனத்துக்கு எங்க தலையை உருட்டுறீங்க? யோ, எங்கேயா சரவண? சார் அவங்க அப்பா கூப்பிட்டு வரேன்னு சொன்னாரு. என்னைய அப்பா கூட்டு வரான்னு? நீ இருந்து கூட்டு வர வேண்டியதானே? வந்துடுறேன்னு சொன்னார் சார். என்ன சாமி இந்த பக்கம்? சார் இவர் தான் சார் அந்த பையனோட அப்பா. ஓ, இவர் தான் சரவணனோட அப்பாவா? ஆமாம் சார். என்னைய பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி பிள்ளைங்க தான் நாளைக்கு சமுதாயத்துல பெரிய ரவுடியா வருவாங்க. சார், என் பையன் ஒன்றும் அப்படிப்பட்டவன் இல்லை சார். ஏதோ விளையாட்டா பசங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணியிருப்பான் சார். விளையாட்டையா? கல்ல எங்க பட்டிருக்கு தெரியுமா? பொட்டுக்குழியில பட்டிருக்கு. அடிபட்ட டீச்சர் ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்காங்க. அந்த அம்மாவோட புருஷன் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். உன் பையன் பண்ண வேலைக்கு என்ன தண்டனை தெரியுமா? 307 attempt to murder. யோ சார், இந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டு கூட்டுவாங்க. இந்த மாதிரி பசங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புனா தான் திருந்துவாங்க. சார் 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 இருங்க சார். தெரியாம பண்ணிட்டேன் சார். சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. சட்ட ரீதியா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு அனுப்புறேன். நீ அங்க போய் பார்த்துக்கோ. பையனோட வாழ்க்கை பிரச்சனை சார், விளையாட வேண்டாம். சாமி, சட்டத்தோட நீ விளையாடாத. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். வேற என்னதான் சார் வழி? வழியெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நாளைக்கு நான் மேட்ச் விளையாடக்கூடாது, அவ்வளோதானே?